75 வருஷமா டிஎம்கே என்ன பண்ணுச்சு, கலைஞர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்குற சில டிவிகே நண்பர்களுக்கு தான் இந்த வீடியோ. 1973 வரைக்கும் இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்லயுமே இண்டிபெண்டன்ஸ் டே ஆகட்டும் இல்ல ரிபப்ளிக் டே ஆகட்டும் கவர்னர் தான் கொடியேத்திட்டு இருந்தாரு. ஆனா டெல்லியில மட்டும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம பிரைம் மினிஸ்டரும் ரிபப்ளிக் டேக்கு நம்ம பிரசிடென்ட்டும் கொடியேத்துவாங்க. இத பார்த்த அப்போதைய முதலமைச்சர் நம்ம கலைஞர் என்ன கேட்டாருன்னா, டெல்லியில மட்டும் சுதந்திர நாளுக்கு பிரதமர் கொடியேத்தலாம், ஏன் ஸ்டேட்ல மட்டும் முதலமைச்சர்கள் கொடியேத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வைக்கிறாரு. கலைஞரோட கோரிக்கையில இருந்த நியாயத்தை ஏத்துக்கிட்ட அப்போதைய பிரைம் மினிஸ்டரா இருந்த இந்திரா காந்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறமா எல்லா ஸ்டேட்லயுமே சிஎம்ஏ வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடியேத்தலாம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்தந்த ஸ்டேட்டோட சிஎம்ஏ வந்து சுதந்திர நாளுக்கு கொடியேத்தலாம் அப்படின்ற உரிமை கிடைச்சிச்சு. இந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் எங்க கலைஞர். இந்தியாவிலேயே சுதந்திர தினத்துக்கு கொடியேத்தின முதல் முதலமைச்சர் எங்க கலைஞர். சோ இதுதான் வரலாறு. நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டோட சிஎம், அதாவது உங்க அண்ணா கொடியேத்த போறாருன்னா அதுக்கு காரணம் எங்க கலைஞர்.